சொல்லிட்டாவ மாமா. எங்க அம்மா இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் தேதி குறிக்க போறேன்னு சொல்லிட்டா மாமா. அப்படியா? அந்த அளவுக்கு போயிட்டா? அந்த அக்காக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல ஜெனி. ஏன்னா உன் கல்யாணத்தை முடிச்சிருந்தாலும் பார்க்காம தெரியல. தெரியல மாமா. எங்க அம்மா அது கேட்டுட்டு இந்த நிச்சயம் ஒழுங்கா முடிஞ்சா உனக்கு ஃபோன் வாங்கி தரேன், இந்த கல்யாணம் ஒழுங்கா முடிஞ்சா உனக்கு வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாவ மாமா. என்னது ஃபோன் வீடா? ஆமா மாமா. எங்க அம்மா தான் அந்த டோப்பாக்காக்கு வாங்கி தரதா சொல்லிருக்கா மாமா. இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னா அந்த டோப்பாக்கா சும்மா இருப்பாவளா? எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு கரங்கட்டிட்டு தெரியாவ மாமா. சரி நீ அழாத ஜெனி, நான் பாத்துக்கிட்டே இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தியதுன்னு எனக்கு தெரியும். மாமா இந்த கல்யாணத்தை உங்களால நிறுத்த முடியுமா மாமா? நான் இந்த நிச்சயத்தை நிறுத்ததுக்கு முயற்சி பண்றேன் ஜெனி. சரி மாமா, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். சரி நான் பாத்துக்கிட்டே, நீ அழாத. சரி மாமா, நான் போன வைக்கிட்டா? சரி ஜெனி. இந்த அக்காக்கு என்ன அவ்வளவு திமிரு? ஜெனி கல்யாணத்துக்கு இவளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஜெனிக்கு இது யாரு? எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு இப்படி துடிக்காவ? போன் கிடைக்குது, வீடு கிடைக்குதுனால யார வேணாலும் எப்படி வேணாலும் கொல்லலாம்னு அலைமோ. பாத்துக்கிட்டு என்னதான் பண்ணியாவ நீ? வீடு கிடைக்கும். குழந்தைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், பாத்துக்கிடுங்க. என்ன அஜய்? ஏக்கா அந்த சரோஜா அக்காவல்ல? ஆமா, டோப்பமண்ட. ஆமாக்கா, அவியதான். அவளுக்கு என்ன அஜய்? ஏக்கா அவிய கனி வீட்டுக்கு போயிருக்காவக்கா. எப்போ அஜய்? ஏக்கா நேத்து போயிருக்காவக்கா. ஓஹோ, நேத்து கொஞ்ச நேரமா காணும் காணும் தேடினவே அங்கதான் போயிருப்பாளோ? ஆமாக்கா, அப்படிதான் நினைக்கிறேன். அங்க போய் என்ன சொன்னாலா அஜய்? ஏக்கா நம்ம கல்யாணத்தை நிறுத்தணும்னு பேசணும் பத்தியில, அத போய் அங்க சொல்லிருக்காவக்கா அவிய அம்மா கிட்ட. என்னன்னு சொன்னாலா அஜய்? ஏக்கா அவிய நம்ம பிளான் போட்டிருக்கோம், நிச்சயத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோம்ல, அதுதான் சொல்லிருக்காவக்கா. அதுக்கு உங்க அத்தை என்ன சொல்லிச்சான்? ஏக்கா அவிய இந்த நிச்சயம் நடந்துச்சுன்னா உனக்கு ஒரு போன் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காவளாக்கா. என்ன அஜய் சொல்லியா? ஆமாக்கா, அது மட்டும் இல்ல. வேற என்ன? ஏக்கா அவிய கல்யாணம் நடந்துச்சுன்னா ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்லிருக்காவளாக்கா. ஐயோ, என்ன அஜய் இதெல்லாம்? ஆமாக்கா, அவிய நம்ம பிளான் எல்லாம் தெரிஞ்சிட்டாவளாக்கா. அஜய் அதான் நேத்து அந்த டோப்பமண்ட ரொம்ப சந்தோஷமா இருந்தா பாத்துக்க. அஜய் அவ என்கிட்ட வருங்காலத்துல உனக்கு எதுவும் கஷ்டம்னா இன்னைக்கு கேளுன்னு சொன்ன பாத்துக்க. ஒரே பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு கிடந்த அந்த இடத்துல ஐ லவ் யூன்லாம் சொன்னால நீ பார்த்து. இது எப்ப நடந்துச்சு? அஜய் நான் காப்பி குடிச்சிட்டு வெளியே வந்தேன் பத்தியா, அப்பதான் எனக்கு அவ பேசின பார்த்தா நெஞ்சு வெளியே வந்துட்டுல, இருந்தாலும் உளுந்துட்டு மத்துக்கு டப்புன்னு இதுல. ஏக்கா நீங்க சொல்லும்போது எனக்கே அப்படிதான் இருக்கு. அந்த அக்கா எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட சண்டை போடுவாங்க, எப்படி ஐ லவ் யூ லாம் சொன்னாவே. அதால எனக்கு அதிர்ச்சி ஆகி போச்சுங்க. இல்ல நானும் குழப்பத்திலே இருந்தேன் பத்துக்க, இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசியா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் அதுக்கான விடை தெரியுது. உங்க அத்தை போன வீடு வாங்கி தரேன்னு சொன்னதுனால இப்படி சொல்லியிருக்கா. அஜய் நான் ஒன்னு சொல்லி கேட்டுக்க, அவளுக்கு இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி அந்த போனே கிடைக்க விடாம பண்ணல முதல்ல. வேற எப்படி கல்யாணம் நடக்கும், அவளுக்கு வீடு எப்படி கிடைக்கும்? ஆமாக்கா, அதான் முதல்ல செய்யணும். அடுத்து உங்ககிட்ட சொல்ல கொஞ்சம் பாத்துடுங்க. அஜய் வேற என்னலாம் சொன்னாவளோ உங்க அத்தை? ஏக்கா அவிய நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்க இன்னைக்கு போறவளாக்கா. என்னல சொல்லியா? இதை தானே நீ முதல்ல சொல்லியிருக்கணும். நாள் கணக்கு குறிக்க போறவ என்னைக்குன்னு தெரியலல்ல. அதுவும் சரிதான், நம்ம எப்படி நிறுத்தியதுங்கிறது இப்ப ஐடியா பண்ணி ஆகணுமே. ஆமாக்கா, அதான் யோசிக்கிறேன் நானு. ஐயோ, எனக்கு தலகால புரிய மாட்டேங்குது. நேத்து நைட் எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேன்ட்டு. நான் ஒரு நாள் இவ்வளவு சந்தோஷப்பட்டதில்ல. என்ன பண்ணலாம், அந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி நான் வீடு வாங்கியே ஆகணும். இந்த அஸ்வின் பாய் வேற சொதப்பி விட்டான். இனி அவனை நம்பவே முடியாது. அருணுக்கு அஜய்னா போதும், அம்மாலாம் ரெண்டாவது அவனுக்கு. அவனே எனக்கு உதவி செய்ய மாட்டான். என்ன பண்ணலாம், நல்லா யோசிக்கணும். இவ ரெண்டு பேரும் என்ன பிளான்ல இருக்காவன்னு தெரிஞ்சே ஆகணுமே. என்ன யோசிச்சாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. நல்ல பிள்ளை மாதிரி அவைய கூட போய் ஜாயிண்ட் அடிச்சிடலாமா? இந்த ஐடியா தான் நல்லா இருக்கு. அவைய ரெண்டு பேர் கூட போய் அவைகளுக்கு நல்லது பேசுற மாதிரி பேசி அவ என்னெல்லாம் பிளான் போடியாவளோ அதை போய் அவட்ட சொல்லிடுவோம். இந்த நெட்டச்சியை நம்பி சேர்க்க மாட்டாளே, நம்புற மாதிரி பேசி நடிக்கணும். அப்பதான் அவைய பிளான் எல்லாம் என்கிட்ட சொல்லுவாவ. நேர போய் ஒரு நடிப்பு போட்டு பார்ப்போம். நம்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு வீடு கிடைச்சிரும். நானே இந்த ஊர்ல ஒரு சொந்த வீட்டுக்காரியா இருவேன். எங்க மாமியார் கிழவிக்கு எதிர்த்தாப்புல வீடு வாங்கணும். அக்கா யோசிங்க அக்கா, என்னக்கா பண்ணலாம்? அதான் யோசிக்கிறேன் அஜய். குழந்தை என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம், பார்த்தா தெரியல. சும்மாதான் உட்காந்து நானும் அஜய் பேசிட்டு இருக்கோம். என்னாச்சு குழந்தை, ஏன் இப்படி கோவமா இருக்க? உனக்கு என்னாச்சு டோப்பமண்ட? என்னாச்சு குழந்தை, ரொம்ப முகல வாடி போயிருக்கு. ஒழுங்கா இப்பெல்லாம் சாப்பிடுறது இல்லையோ? திரும்ப இழைச்சிட்டியேம்மா. நான் இன்னைக்கு குண்டா இருந்தே மெலியதுக்கு. நான் எப்பவுமே இப்படியே தான் இருக்கேன். டோப்பமண்ட உனக்கு என்னாச்சு? எப்பா என்ன காக்கா பிடிக்குது இந்த அக்கா? செனி மட்டும் சொல்லன்னா நானே மயங்கிருப்பேன் போலயே. உன் கண்ணுக்கு தெரியாது குழந்தை, நீ மெலிஞ்சிருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது பாத்துக்க. நான் உன் அக்காமா, தங்கச்சிக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும்ல. என்ன அக்காவா? ஆமா குழந்தை, கூட பிறந்தாத அக்காவா? நான் உன் கூட பிறக்காத அக்காமா. நீ என்ன உதவி வேணாலும் என்னை கேட்கலாம், நான் உனக்கு செய்வேன் பாத்துக்க.
ஐயோ டோப்பாக்கா நீங்க காட்டிய பாசத்துல நான் கரைஞ்சிருவேன் போல்க. நீ சின்ன பிள்ளைமா, நல்ல வளர்ந்து பத்துக்க, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஐயோ என்னால தாங்க முடியல. டோப்பாக்கா நான் இத்தனை நாளா உங்களோட அன்புக்கு தான் என்கிட்ட பாத்துக்கிடுங்க. இனி நான் உன்னை நல்லா பாத்துக்கிடுவேன் பாத்துக்க. எதுவா இருந்தாலும் உன் அக்கா நான் இருக்கேன், என்கிட்ட சொல்லுன்னு. இனி நான் ஒரு நிமிஷம் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். ஆமா டோப்பாமண்டாக்கா, நீங்க திடீர்னு மாறிட்டீங்களே எப்படி? என்னால நம்பவே முடியல இந்த திடீர் மாற்றத்தை. தெரியும், நீ நம்பவே மாட்டானே. எனக்கு என் பிளானே வேற. நான் உன் கூடவே இருந்துதான் நான் எல்லா காரியத்தையும் சாதிக்க போறேன். அது எங்க டோப்பாமண்டா ஏன் இப்படி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கா? என்ன சொல்ல வரங்கத அவளே மறந்துட்டாலோ? கேப்போம் அப்படி என்னதான் சொல்லியா நீ? என்னாச்சு டோப்பாக்கா, ஏன் அழுவுறிய? குழந்தை அது வந்து நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு பாத்துக்க. என்ன நடந்துச்சுக்கா டோப்பாக்கா? தங்கச்சி அக்கா தங்கச்சி, நேத்து என் தாத்தா என் கனவுல வந்தாருமா. இல்ல அவர் உனக்கும் தாத்தா தான். நம்ம தாத்தா என் கனவுல வந்தாரு பாத்துக்க. தாத்தா கனவுல வந்தாரா? என்ன கதவுடியா? சொல்லுங்கக்கா, நம்ம தாத்தா வந்து என்ன சொல்லிட்டு போனாரு? தங்கச்சி, நம்ம தாத்தா செத்து 25 வருஷம் ஆச்சுமா. இந்த 25 வருஷத்துல இப்பதான் முதல் முறையா நேத்து என் கனவுல வந்தாரு பாத்துக்க. ஐயோக்கா, பேயா வந்துச்சு கனவுல? இல்லம்மா, பேய் இல்ல, தாத்தா பாத்துக்க. அப்படியா? நம்ம தாத்தாவா? ஆமாம்மா, அவர் தான் வந்து என்கிட்ட பேசினார் பாத்துக்க. எக்கா, தாத்தா செத்து 25 வருஷம் ஆச்சு, உன்னையும் மேல கூப்பிட்டாரக்கா. என்ன தங்கச்சி நீ இப்படி கேக்கா? வேற என்னக்கா சொன்னாரு? அது வந்து எனக்கு தங்கச்சி இருந்திருந்தா உன்னை மாதிரியே தான் இருந்திருக்குமா அப்படின்னு என் தாத்தா வந்து என் கனவுல சொன்னாருமா. அதுல இருந்து என் தங்கச்சியாவே நான் உன்னை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் பாத்துக்க. 25 வருஷத்துக்கு முன்னால செத்து போன தாத்தா இப்படி வந்து சொன்னாரு? ஆமாம்மா குழந்தை. சரிக்கா. எக்கா சரிக்கா, நீ அழாதக்கா. டோப்பாக்கா வேற என்னெல்லாக்கா சொன்னாரு நம்ம தாத்தா? அது வந்து தங்கச்சி என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லி தோழமுதேவி. உன்கிட்ட நான் சண்டை போடவே கூடாதா பாத்துக்க. இத்தனை நாள் எதுக்கு நீ தங்கச்சி கூட சண்டை போட்டான்னு கேட்டாரு. எனக்கு மனசே கலங்கி போச்சு தெரியுமா? தாத்தா நீ வேணா தினமும் வந்து பாரு, நான் தங்கச்சிட்ட சண்டையே போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, உங்க தாத்தா தினமும் இந்த வீட்டுக்கு வந்துருவாரோ? நம்ம தாத்தான்னு சொல்லுமா. நம்ம 2 பேரும் சந்தோஷமா பேசி வாங்கியிருந்தா அவர் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுமா, நான் செய்யேன். ஏக்கா சரிக்கா, நானும் அன்பு கிடைக்காம ஏங்கிக்கிட்டு இருந்தே பாத்துக்கிடுங்க. நீங்க கொட்டுற அன்பு என்னால தாங்க முடியல, நிறைஞ்சு போய் நிக்க. அப்படியா அம்மா? அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னார் பாத்துக்க. என்ன சொன்னாரு? தாத்தா கல்யாணம் பண்ணணுமாமா? இல்லடா அம்மா குழந்தை. ஐயோ அம்மா. என்ன செல்லம், ஏன் அப்படி ஈரக்குலையில கை வைக்கிறீங்க? எக்கா, எனக்கு ஈரக்குலையில லேசா வலிச்ச மாதிரி இருந்து பாத்துக்க. ஒண்ணும் செய்யாத, அக்கா இருக்கேல்ல, நான் பாத்துக்கிறேன். ஏதோ மருந்து செஞ்சு தட்டுமா? இல்லக்கா, நீ மீதிய சொல்லு. தோ நம்ம அஜய் செல்ல குட்டி போயிருக்கான் பாத்தியா? ஐயோ, என் கண்ணே பட்டம் போல இருக்கு. என் செல்ல குட்டி எவ்வளவு அழகு. ஐயோ, எப்பத்துல இருந்து அஜய் செல்ல குட்டியானா? இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா விடிஞ்சிருக்கா இல்ல நாசமா போன மாதிரி இருக்கா? இந்த டோப்பா மட்டும் இந்த நடிப்பு நடிக்கா? கடவுளே, இன்னைக்கு பொழுது நீங்க தான் எங்களை நடத்தணும். தங்கச்சி, நம்ம அஜய் செல்ல குட்டி இருக்கான் பாத்தியா? நம்ம செல்ல குட்டி பையன். ஆமா, செல்ல குட்டி பையன் இருக்கான். தாத்தா அஜயும் தம்பியா எடுத்துக்கிட்ட சொன்னாரோ? என்ன தங்கச்சி நீ இப்படி பேசிட்டா? ஏன் அஜய் செல்ல குட்டி எனக்கு மகை மாதிரி இல்ல? ஐயா சாப்பிட்டியா? ஐயா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேக்கா. உன் முகத்துல எனக்கு பிடிச்சதே இந்த சிரிப்பு தான் பாத்துக்க ஐயா. இந்த சிரிப்பு மட்டும் எந்த காலத்துலயும் விட்டுறாத. சிரிப்பான் சிரிப்பு, என்ன அழகுல சிரிக்கான். எக்கா, இதையும் தாத்தா தான் சொன்னாரோ? இல்லம்மா தங்கச்சி செல்லம், வேற ஒண்ணு சொன்னார் பாத்துக்க. ஐயோ, இவ நடிப்பு இன்னைக்கு தாங்க முடியலையே சாமி. எக்கா சொல்லுக்கா, என்னக்கா சொன்னாரு? அது வந்து செனி பிள்ளைக்கு வந்து அஜய் பயிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருமான்னு சொன்னாரு பாத்துக்க. அப்படியா? ஆமாமா, அப்படிதான் சொன்னாரு. இந்த குழந்தை நல்லது பண்ணிட்டு இருக்கா, அவ கூட நீ சேர்ந்துக்கமான்னு சொன்னாரு பாத்துக்க. எக்கா அப்படியா சொன்னாரு? ஆமாமா. எக்கா, உங்க தாத்தா ஜெனி கல்யாணத்தையும் அஜய் கல்யாணத்தையும் நடத்தி சொன்னாரோ? ஆமாமா, அதையே கேட்க அவருக்கு ரொம்ப பாசம் பாத்துக்க. அதான் உங்க 2 பேரையும் விட்டு விலகாம உங்க கூடவே இருக்க சொல்லி என்னை அனுப்பி விட்டாரு. அப்பதான் நான் ரொம்ப நல்லா இருப்பேனா. அப்படியாக்கா? இனி நீங்க 2 பேரும் மனசுல கூட என்ன நினைச்சாலும் அக்கா கிட்ட சொல்லிடணும். சரிக்கா, என் மனசுல என்ன வச்சாலும் நான் சொல்லிடுறேன். நீ மட்டும் இல்லம்மா, என் மகன் அஜய் மனசுல என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும். நம்ம 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு எதா இருந்தாலும் சாதிக்கணும் பாத்துக்க. இது தாத்தாவோட ஆசை குழந்தைமா. அப்படியாக்கா? தாத்தா ஆசையை நம்ம நிறைவேற்றி தானே ஆகணும். ஆமாம்மா, அந்த நிச்சயத்தை எப்படியாவது நிறுத்திட்டு அஜய்க்கும் ஜெனிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு பாத்துறணும். நான் உங்க கூடவே தான் இருப்பேன். என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லிருங்க என்ன? சரிக்கா சொல்லியே. 2 பேரும் என்னமா பிளான் வச்சிருக்கிய?
இந்த நிச்சயத்தை எப்படியாவது நிறுத்தணும் பத்தியா அதான் கேக்கேன். ஏக்கா என்ன நிச்சய தேதியே குறிக்கலல்லக்கா? அங்கதான் மூட்டி விட்டு வந்திருக்கேன். எப்படியாவது அவன் நிச்சய தேதியை குறிச்சிட்டு தான் வருவா. இந்த மூதேவிக்கு இது கூட தெரியாம தான் உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருக்கு. குழந்தை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாவ பத்தியா, சீக்கிரத்துல குறிச்சிருவாவேன்னு நினைக்க அதான் கேட்டேன். ஏக்கா குறிக்கேட்டக்கா, நம்ம பிறவை யோசிப்போம். நீங்க மூத்தவிய பத்தியெல்லாம் நீங்க ஏதாவது பிளான் போட்டு தாங்களா? நானும் உட்காந்து நைட்டு பூரா முழிச்சு இருந்து யோசிச்சு பார்த்தேன் பாத்துக்க. ஒண்ணுமே தெரியல, அதான் உன்கிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். ஏக்கா நானும் இன்னும் ஒண்ணுமே யோசிக்கல பத்துருங்க. யோசிக்கும் போது சொல்லியே. சரிம்மா செல்லும், சாப்பிட வரியா? ஏக்கா எனக்கு இப்ப பசிக்கல பத்துருங்க, பிறவு சாப்பிடியே. ஐயா அஜய் சாப்பிட வரியா? இல்லக்கா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். சரி ரெண்டு பேரும் இருந்து பேசுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரிக்கா போயிட்டு வாங்க. ஏன் நடிப்பை நம்பிட்டு அந்த நெட்டச்சி எல்லா பிளானையும் போடுங்க. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவட்ட சொல்லியேன். என்ன பிளான் போடாம தான் ரெண்டு மூதேவியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கேட்போம், என்ன பையனை பிளான் போடியான்னு பாப்போம். அக்கா பாத்தீங்களா அந்த அக்கா எப்படி நடிக்காம பாத்தீங்களா? உங்களை தங்கச்சிங்கவே என்ன மகங்கவே கல்யாணத்தை நடத்த போறீங்கவே. எப்பா என்ன நடிப்பு, பெரிய நடிகை தான்க்கா. ஆமா ஜெய், டோபாம்ல ரொம்ப தான் நடிச்சிட்டு போறா பத்துக்க. பாப்போம் அவ வழியிலே போய் அவளை மடக்கும். ஏக்காரியே நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு போறா பாத்துடுங்க. பாத்துக்கிடுவோம்க்கா, நம்ம சரியான பிளான் போட்டே ஆகணும். ஆமா ஜெய். ஏக்கா வாங்க பசிக்குது சாப்பிட போலாம். சரி வா ஜெய். நல்லா வயித்துக்கு சாப்பிடுங்கம்மா. சரி பாட்டி, பூரி ரொம்ப ருசியா இருக்கு. என்ன பாட்டி இன்னைக்கு திடீர்னு பூரி எல்லாம் பண்ணிருக்கா? ஐயா அவங்க அம்மா தான் ஆசைப்பட்டு கேட்டா பாத்துக்க, அதனால தான் பண்ணேன். அம்மா பூரி ரொம்ப கம்மியா சாப்பிடு. ஏன் அப்படி சொல்லியா? என்ன பொருளே உனக்கு ரொம்ப ஒத்துக்கிறாது. இல்ல உனக்காக தான் பாட்டியை ஜெயிச்சனே பாத்துக்க. அம்மா எனக்காக தான் ஜெயிச்சனியா? நானே மறந்துட்டேன், இங்க வந்து கஞ்சி குடிச்சு எல்லாத்தையும் மறந்து போச்சு பாத்துக்க. என்ன தந்தாலும் இப்ப சாப்பிட பழகிட்டேன் பாரு. சரியா சாப்பிடு, நீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல பூரி. தங்கச்சி பாப்பா உனக்கு பூரி வைக்கணுமா? ஏக்கா போதக்கா. ஐயோ இன்னைக்கு அடமா